ஸோ ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஸோ இன்றைக்கி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் தமிழ் கொஸ்டின்ஸு. குரூப் 2 கொஸ்டின்ஸோடைய தமிழ் ஆன்சர் கீ. கொஸ்டின் நம்பர் 141 ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருள். இது நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஐ அப்படின்னா நம்ம தலைவன் படிப்போம். இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐ அப்படின்னா நுண்மை, ஓ அப்படின்னா கொன்றை, ஔ அப்படின்னா பூமின்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 142 ரீட் பண்ணுங்கள். ஒளி வேறுபாடு. ஃபஸ்ட்டு கோல் கடைசி பாருங்கள், தேர்டாக இருக்கக்கூடிய கோல் அப்படின்னா நமக்கு 9 கோள்கள் அப்படி நம்ம படிப்போம் சயின்ஸில். ரெண்டாவது கோல் வந்து பார்த்திங்கன்னா இல். இந்த லகரம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா அழகு, வலுவழுப்பு, இடையூறு. ஒளி வேறுபாடு சேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லகரம், இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு மயங்கொலி பிழைகளுடைய சொல் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக பொருள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ குரூப் 4 அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க. இது ஸ்கூல் புக் தான். 144 பாருங்கள். அழகு கலைஞர். நெக்ஸ்ட்டு பிழைகளற்ற தொடர், ஓகேங்களா? ஸோ மட்டுவார் குழலி, மணித்தக்காளி பொரியல் செய்தால். ஆப்ஷன் சி பாருங்கள். ஏன்னா மீதி இருக்கிற ரீலாம் ஃபஸ்ட்டு ரீ பாருங்கள், பொரியல் செய்தால் இருக்குது. ஸோ மணித்தக்காளி அப்படிங்கிறது உணவு இந்த இடத்துல. இதில் பாருங்கள் ஆப்ஷன் பியில் மணத்தக்காளி பொரியல் செய்தால்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், பிழைகளற்ற தொடர். மரபு சொற்கள் பாருங்கள். ஸோ இளமை பெயர்கள் 8th புக்கில் இருக்கும், நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க. ஸோ யானை அப்படின்னா கன்று, எலி அப்படின்னா குட்டி, குதிரை அப்படின்னா மரி, நாய்னா குருளை. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இளமை பெயர்கள் 8th புக்கில் இருக்கும், ஓல்டு 10th புக்கில் இருக்கும். கேளார் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் கேட்டார். அகலாது அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் அணுகாது. ஸோ எதிர்ச்சொல் கொஷினுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிங்க. குரூப் 4லாம் கண்டிப்பாக தொடர் கொடுத்து கேட்பாங்க. ஸோ பிரித்தெழுதுக பாருங்கள். இது நம்ம 9th புக்கில் இருக்குது, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ மேபி குரூப் 4ல் புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறது தமிழ் 100ல் கொஸ்டின்ஸ்லாம் லாஜிக்காக இருக்கும். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் 6th புக்லேயே படிச்சிருப்பீங்க. பாகற்காயை பிரித்தெழுதுக. ஸோ வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா அப்படிங்கிற பாடல் வந்து கவிமணின்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதில் பாருங்கள், இலக்கண தாத்தா, தமிழ் தாத்தா ஊவேசா நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே இலக்கண தாத்தான்னு கொடுத்துருக்குறாங்க, வேணுகோபால்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்லேடை மன்னர் கீவா ஜெகநாதன். புலவர் சிங்கம் பாருங்கள் நக்கீரர், ஓகேங்களா? ஸோ சிறுகதைகள்லாம் கொஞ்சம் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ சிறுகதைகள்லேருந்து நிறையா வந்துட்டு உங்களுக்கு பேச்சு வழக்கு கேட்கலாம், வலுவு சொல்லற்ற தொடர் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் மேற்கோள்கள் கேட்கலாம். சிறுகதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை கேட்கலாம். ஸோ அதனால் சிறுகதையில் மினிமம் ஒரு 5 to 7 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் குரூப் 4ல். ஸோ அதனால் எல்லா சிறுகதையும் உரைநடை பகுதியும் தெளிவாக படிச்சுருங்க. ஸோ அதுக்கெலாம் எங்கேயுமே யாருமே இது வரைக்குமே ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ சிறுகதையில் இருக்கக்கூடிய ஒருமைப்பன்மை, வலுவு சொற்கள், நிறுத்தற் குறியீடு தொடர், நம்மளே இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் வச்சுருப்போம் ஒரு ஒருமைப்பன்மையில், ஓகேங்களா? ஸோ யாருமே இது வரைக்கும் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதுக்கு நம்ம டிஃபைன் பண்ணலை.
ஆலபானை என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான். ஸ்கூல் புக்லேயே இருக்குது. எதிர்த்த பகையை இலைதாய போல்தே கதித்துக்கலை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் காடாதல் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ புலமைக்கவரை புலமை தெரிதல், புலமைக்கவர்க்கே புலனாம் இப்பாடலடிகள் உணர்த்தும் பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும். ஸோ நிறைய பழமொழி கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ மேபி குரூப் 4 எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர் கொடுத்துட்டு பழமொழி கேட்பாங்க. ஸோ அப்படின்னா அந்த தொடருக்கு பொருள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒன்றும் பழமொழிக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா தொடருக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தொடருக்கு பொருள் தெரிஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு பழமொழி நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே படித்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க குரூப் 4லாம். ஸோ தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்ப்பதாம் தொடர்புடைய பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு. உவமையால் விளக்கம் பெறும் பொருள் கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்குறாங்க. இது நம்ம குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். உடும்பு பிடி போல அப்படின்னா உறுதி. உடும்பு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பசுமரத்தாணி போல அப்படின்னா ஆழமாக மனதில் பதிதல். மலரும் மனமும் போல இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா விலகுதல். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அதுமே ஒரு தொடர் கொடுத்துட்டு உங்களுக்கு கருப்பொருள் கேட்குறாங்க. தீமை, ஓகேங்களா. களம்பாலில் துளி நஞ்சு போல் அப்படின்னா அதில் தீமை. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு தொடர் கொடுத்துட்டு இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினைச்சொல்லுக்கு வேர்ச்சொல் கண்டறியன்னு கேட்கலாம், வினைமுற்றுக்கு வேர்ச்சொல் கண்டறியன்னு கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எல்லாமே தொடர் கொடுத்துட்டு தான் கொஷின் கேட்பாங்க. ஊமை தொடர் பாருங்கள். கல்மேல் எழுத்து போல. ஸோ அது வந்து நிலைநிறுத்தல். ஸோ கல்மேல் எழுத்து போல அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பாருங்கள், சிற்பக்கலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா ஏக்கம். களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படின்னா வன்மம், அது நஞ்சு. இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா மிரட்சி. ஸோ மழை பெய்தால் நெல் விளையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி செய்தி வாக்கியம், ஓகேங்களா. போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன ஏற்ற வினாவினை தேர்க. ஸோ எவை நாட்டை பாழாக்குகின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு வினா கொஸ்டின். விடைக்கேற்ற வினா பாருங்கள். ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும். ஸோ எதை கண்டு மயங்கிடும்னு கொஸ்டின் ஷார்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. மயங்காதவர் யார்? ஆதிக்கம் செலுத்துகிற மொழி எப்படி வரும் அப்படிங்கிறது கொஸ்டின் வராது. ஸோ இந்த மாதிரி தான் குரூப் 4 லாஜிக்காக கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி எப்படி வரும் அப்படின்னு ஆப்ஷன் எடுப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதை கண்டு மயங்கிடும் அப்படிங்கிறத உங்களுக்கு விடைக்கேற்ற வினா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. வினையாளயம் பெயரை பொறுத்து பாருங்கள். கற்றோர் அப்படின்னா உயர்திணை வினையாளயம் பெயர். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே எல்லாமே இந்த கான்செப்டில் இருக்குது. முன்னிலை ஒருமை படற்கை வின் தன்மை முன்னிலை படற்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யார் யாரை குறிக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உயர்தனியா அக்ரிணியா, ஓகேங்களா. அடுத்து ஒருமை பன்மை தன்மை முன்னிலை படற்கை இது தெரிஞ்சது அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இங்கே இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது இது எல்லாமே. ஸோ இனிது பேசினாய்
இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பு வினையெச்சம். என கூறினான் அப்படிங்கிறது வினையெச்சத்தை குறிக்கும். காணாது சென்றான் அப்படின்னா எதிர்மறை வினையெச்சம். படிக்க வேண்டுகிறான் ப்ரெசன்ட். ஓகேங்களா, அதான் நிகழ்கால வினையெச்சம். இந்த கொஷின் பாருங்கள். பல நாள்கள் தேடி இன்று தான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதன் யாப்பிலக்கணம் என்பதன் இலக்கண குறிப்பு காரிய ஆகு பெயர். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் போய் வாங்குறீங்க, காரிய ஆகு பெயர். பொன்னி அப்படின்னா பொருளால் வரும் பெயர். ஓகேங்களா, இந்த கொஷினில் பாருங்க, இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க யாருமே. மண்ணக்கத்தி, திணிதோழி. குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் எடுத்ததுனால இந்த கொஷின்ஸ் நமக்கு குரூப் 4லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் 80% கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் அந்த சிறுகதை உரைநடை பகுதிகளும் தெளிவாக படிச்சிருங்க. ஏன்னா சிறுகதை உரைநடையில் தான் இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் ஒருமைப்பன்மை, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, வலுவு சொல்லற்ற தொடர், நிறுத்தற் குறியீடு, விடுபட்ட இடத்தில் சரியான விடையை தேர்க, பழமொழி, 5 டாபிக் நானே சொல்லிட்டேன் பாருங்க. ஸோ 5 into 8 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 5 to 8 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுகதை உரைநடை. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களுக்கு வந்துட்டு தமிழ் சொல் இருக்காது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ஒருமைப்பன்மை அதே மாதிரி தான். One minute. ஸோ 167 பாருங்கள். அள்ளிலாயினும் விருந்து வரி நுவோக்கும். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 10th புக்கில். விருந்தோம்பல் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அதுலேயே நூட்கள் இது அதெல்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க உங்களுக்கு. அறம், தமிழ் சங்க இலக்கியத்தின் அறம், விருந்தோம்பல், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்டு. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே தான் இருக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சிறுகதைகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி உரைநடை. வெல் என்ற வேர்ச்சொல்லின் வினையான பெயர். ஓகேங்களா, வென்றவன். ஓகேங்களா, வெற்றி பெற்ற, வெற்றி பெறும்லாம் வராது. வினையான பெயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வென்றவன். உருகன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கட்டளையிடுதல், உரு. ஸோ மேபி ரூ வந்து மாற்றி கூட கொடுப்பாங்க, கரு அந்த வர ரூ கூட கொடுப்பாங்க. ஸோ உரு கிளியராக தெரிஞ்சுக்கிங்க வேர்ச்சொல். காய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மணின் காணா துலாக்கோல். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து சரியான பொருள். மைனா மலடு. இது ஸ்கூல் புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கிங்க. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்காது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெளினா ஆகாயம். ஓகேங்களா, ஒற்று. வெள்ளி அப்படின்னா அறிவின்மை. லகரம் வேறுபாடு வச்சு கொடுத்துருக்குறாங்க, இந்த ஒளி வேறுபாடு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நத்தை வகை தமிழ் சொல். அரிஸ்டாலஜிலாம் இது உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கான்செப்ட். உணவுக்கலை ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ சந்திப்பிடையற்ற தொடர் படிக்கும்போது எந்த இடத்துல இப்பு வரும், இச்சு, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இது 4 தான் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். சந்திப்பிழையற்ற தொடர் இக்கு, இச்சி, தீப்பு தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உலைனா ஆண்மான், இதில் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆலை எப்படின்னா அருகம்புல்.
இதழ் அப்படின்னா இந்த இல்லா கௌதாரி. இதில் பொருந்தாத இணை ஊளை அப்படின்னா தீ நாற்றம்னு கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 1 2 ஸ்கூல் புக்கில் இருக்கும், குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் எடுத்ததுனால இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் ரிமைனிங் கொஷின் பார்ப்போம்.